தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரையில திருவாக்கிகள். குறிப்பாக 15வது வாக்கியம். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லெகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்து இருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். இப்போ இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் பேய் பிடித்தவன் அந்த இயேசுவிடத்தில் வந்தபோது அவன் விடுதலை பெறுகின்றான். அப்போ அங்கு 3 நிலைகள் நடக்கிறது. ஒன்று நம்ம பார்க்கின்ற ஒன்று அவன் ஆடை அணிந்து இருப்பது, 2வது அறிவு தெளிவுடன் இருப்பது, 3வது அமைதியோடு இருப்பது. ஆடை அணிந்து இருப்பது என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அவன் நிர்வாணத்தோடு இருந்தான். இதுக்கு முன்னாடி வாசம் படிக்கும்போது நமக்கு நிறைய தெரியும். அவன் நிர்வாணம் என்று சொல்கிற சமயத்தில் நாம் பார்க்கணும் தெய்வ கிருபைகளை நஷ்டமாக்கணும் நிமிடங்கள். தொடக்கநூல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கு தெய்வம் கேட்பார் ஆதாமை பார்த்து, ஆதாம் நீ எங்கே என்று. அவள் கேட்டபோது ஆதாம் சொல்கிற வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இது ஆண்டவரை நான் நிர்வாணத்தோடு இருக்கின்றேன். அவள் நிர்வாணம் என்று சொல்கிற சமயத்தில் ஆடை அல்ல, மாறாக தெய்வ கிருபையில் நஷ்டமாக்கின ஒரு நிமிடம். பாவத்துக்கு அடிமையான ஒரு மனிதன், திண்மைகளுக்கும் தீய சக்திக்கும் அடிமையாக இருக்கிற ஒரு மனிதன் தெய்வ கிருபையிலே அவன் எழுந்து விடுகின்றான். அந்த தெய்வ கிருபை எழுந்த காரணத்தினால் பலவீனத்தோடு இருக்கின்றான். தீமைகளும் தீய சக்திகளும் அவனை ஆட்கொள்கின்றன. அவனுடைய பேச்சும் செயல்பாடும் எல்லாமே தீமையாக இருக்கின்றது. 2வது நாம் பார்க்கின்றோம், அவன் எப்படி இருக்கின்றான்? ஆடை அணிந்தவனாக. 2வது அறிவு தெளிவுடன். அறிவு தெளிவு என்று சொல்லும்போது பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஒரு நாளும் அறிவு என்பது இருக்காது. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஊதாரி மகன் நமக்கு எல்லோரும் தெரியும். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வாக்கியத்தில் அவன் அறிவு தெளிவுடன் அப்படி பார்க்குற சமயத்தில் அந்த ஊதாரி மகன் அவன் அறிவு தெளிவோடு இருந்திருந்தால் ஒரு நாளும் அவன் தந்தையை விட்டு அவன் போயிருக்க மாட்டான். அறிவு இல்லை, தெளிவு இல்லை. அதனால் என்ன செய்கிறான்? அப்பாவை விட்டு அவன் போய்விடுகின்றான். பாவத்திற்கு ஒரு மனிதன் பிதாவாய தெய்வம் வேதனைப்படுவாரே, இதை மற்ற அவமானப்படுவார், அந்த உணர்வு அவனுக்கு அங்கே இருக்காது. சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு இதோ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ திண்மையோடைய செயல்பாடு தான் இதை நாம் பார்க்கின்றோம். 3வது நாம் பார்க்கணும், அவன் அமைதியாக அமர்ந்து இருப்பது. அமைதியாக அமர்ந்து இருப்பதுன்னு சொல்கிற சமயத்தில் அவன் மனசு சாந்தமாகி விடுகிறது. அது வரைக்கும் கொந்தளித்து கொண்டிருந்தது, பல சிந்தனைகள், பல ஆர்வப்பாடுகள் இருந்தது. ஆனால் அப்போ அதெல்லாம் இல்லாமல் அமைதியாக இயேசு அனுமதியில் வருகிறது. அன்பாதிலே நீயும் நானும் பார்க்கின்ற ஒரு சம்பவம். இயேசுவிடத்தில் போகிற சமயத்தில் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நம்முடைய கருத்து எல்லாமே எப்பேருடைய பாவமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அது நீங்கி இல்லாமல் ஆகிவிடும். திண்மை சக்தி நம்மை விட்டு போய்விடும். நாம் அறிவு தெளிவோடு இருப்போம், அமைதியோடு இருப்போம், ஆடை அணிந்தவராக இருப்போம். அதாவது வெந்நீர ஆடை, தெய்வம் அணைய ஆடையை நாம் அணிந்து கொண்டிருப்போம். அது எங்கே கிடைக்கும் என்றால் பலிப்பிடத்தில். குடும்பத்தில் நான் ஜெபமாலை ஜெபிக்கிற போது இறை வார்த்தையை படிக்கின்ற சமயத்தில் ஆக இறைசன் மன்றாடும், ஆண்டவரே இதோ நான் உன்னை தேடி வருகின்றேன், பலிப்பிடம் தேடி வருகின்றேன், எனக்கு சக்தியை தாரும், நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றேன், எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே, நானும் இவனை போல ஆடை அணிந்து அமர்ந்தவனாக அறிவு தெளிவோடு இருக்கக்கூடிய சக்தி எனக்கு தாரும் ஆண்டவன் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, லெகியோன் பிடித்தவனை நீ அவனை விடுவித்தீர். நாங்களும் லெகியோனுக்கு அடிமையாக இருக்கின்றோம், நாங்களும் லெகியோனாகத்தான் இருக்கின்றோம். இதை வாரும் ஆண்டவரே, எங்களை தேடி நீ வந்துடும், நாங்களும் தேடி இங்கு வருகின்றோம், இந்த பலிப்பிடம் தேடி வருகின்றோம், எங்களை முழுமையாக விடுவித்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.